Hi friends, Assalamu alaikum. Welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் மிளகு பிரட்டல். இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செய்யக்கூடிய இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையானது நான் ஒரு 1 kg சிக்கன் எடுத்திருக்கிறேன். அதில் ஒரு 1/2 teaspoon மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 2 teaspoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 2 tablespoon தயிர் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கறியோட டேஸ்ட்டே இந்த தயிர் தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த தயிர் சேர்த்துக்கோங்க, ஸ்கிப் பண்ணாமல். அப்புறமா மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அதை நீட்டமாக கட் பண்ணிக்கலாம். ரெண்டு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி எடுத்துக்கோங்க. அதையும் கட் பண்ணிடுங்க. பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை உள்ளே சேர்த்துடலாம். வாசத்துக்காக இதில் கருவேப்பிலை, ரம்பை 2த்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம 10 to 15 minutes லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுக்கணும். இதுக்கு தண்ணி எதுவுமே ஊற்ற தேவை கிடையாது. ஏன்னா இந்த சிக்கனை தண்ணி விடுறதுனால அதுவே போதும். இப்போ நீங்கள் இடையில இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். பாருங்கள், நமக்கு தண்ணி விட்டு இருக்கு. இப்போ இது குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சிருந்த வெங்காயம், தக்காளி 2த்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா 1 teaspoon சீரகத்தூள், பெப்பர் 1 teaspoon சேர்த்துடுங்க. நான் காரம் குறைவாக சாப்பிட்றதுனால 1 teaspoon தான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் நல்ல காரம் சாப்பிட்றவங்களாக இருந்தால் 2 teaspoon இல்லைன்னா 3 teaspoon கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லோ ஃப்ளேமில் விடுங்க. இப்போ இந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே அந்த சிக்கனோட மிக்ஸ் ஆகி கரைஞ்சி நல்லா வரட்டும். இது ஒரு 5 minutes நீங்கள் வச்சிங்கன்னா போதுமாக இருக்கும். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெசிபி இது. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சில நேரங்களில் நமக்கு சமைக்கிறதுக்கு சோம்பலாக அந்த மாதிரி இல்லாட்டி உடம்பு சரியில்லாமல் இருக்கிற டைமில் ரொம்ப 1/2 hour மட்டும் போதும் குயிக்காக சமைச்சு எடுக்கிற மாதிரியான ஒரு ரெசிபிங்க இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.